ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SK24 அதுலேருந்து இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம SK24 வந்து நம்ம சுதா கொங்கரா டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் லீடில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நம்ம ஜெயம் ரவியும் அதே மாதிரி அதர்வாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த படக்குள்ளது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டீசரை வந்து நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயே வந்து ஒரு தீயை வந்து விட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவங்க என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீ பரவட்டும் நாளை மாலை 4 மணின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே நம்ம சூர்யா அவர்களோட வந்து பண்ண வேண்டிய மூவி. குறிப்பாக புறநானூறுன்னு சொல்லிட்டு டைட்டில் வேறு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கதையை வந்து நம்ம எஸ்கேக்கு வந்து நம்ம சுதா கொங்கரா வந்து டைரக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட டீசர் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த டீசர் என்ன மாதிரி இருக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக இந்த காம்போ மட்டும் ஒரு வேறு லெவல் காம்போன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அப்புறம் அதர்வான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் நடிக்கிறாங்க. இவங்க 3 பேர் ஆக்டிங் பக்காவாக இருக்க போது. குறிப்பாக ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போகிறாங்க. அதனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பக்காவாக இருக்கும். நாளைக்கு இந்த படத்தோட டீசர் மூலமாக இந்த படத்தை எப்படி வந்து எடுத்திருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஸ்டேட்டஸ் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.